Taste the Daily. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மாவட்ட ஆட்சியரிடம் நிவாரணம் கேட்க சென்ற விவசாயியை அங்கிருந்த அதிகாரிகள் விரட்டுவதிலேயே குறியாக இருந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் அப்பகுதிக்கு வந்திருந்தார். அப்போது ஆதனூர் தடுப்பணை கட்டுவதற்காக தனது நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அதற்காக நிதி சரியாக ஒதுக்கப்பட்டும் வருவாய்த்துறை மற்றும் நீர்வளத்துறையினர் குளறுபடி செய்து தனக்கு உரிய இழப்பீடை கிடைக்க விடாமல் செய்துள்ளதாக விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டினார். அப்போது அருகில் இருந்த ஆட்சியரின் உதவியாளர் மற்றும் அதிகாரிகள் இதையெல்லாம் இப்போது பேச வேண்டாம் என கூறி விவசாயியை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதிலேயே குறியாக இருந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளிடம் புகாரை கூட கூற முடியாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் திமுகவினர் அராஜகம் செய்தனர். கூட்டேரிப்பட்டியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசியவர்கள் ஒருவர் பின் ஒருவராக விடிய அரசின் விளம்பர மாடலை வெளுத்து வாங்கினர். இதனால் ஆத்திரமடைந்த KS மஸ்தான் ஆதரவு திமுகவினர் ஆளுங்கட்சி என்ற திமிரில் மேடையின் மீது ஏறி மைக்கை பிடுங்கி கொலை மிரட்டல் விடுத்தனர். இதனால் ஆவேசமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் அராஜக திமுகவினரையும் அவர்களுக்கு துணை போன ஏவல் துறையையும் கண்டித்து கோஷமிட்டனர். இந்நிலையில் அதிமுக ஆட்சியை போன்ற பேச்சு சுதந்திரமும் ஜனநாயகமும் இருக்கும் என நம்பிய நாம் தமிழர் கட்சிக்கு அனுதாபங்கள் தெரிவித்த பொதுமக்கள் இதற்கெல்லாம் அதிமுக ஆட்சி அமைவதே தக்க பதிலடியாக இருக்கும் என்றனர். மைக் எதுக்கு